பிரைஸ் எல்லாம் சங்கீதம் 16 இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சங்கீதம் 16 பார்த்திங்கன்னா, தேவனே என்னை காப்பாற்றும் உம்மை நம்பியிருக்கிறேன். தேவனே என்னை காப்பாற்றும் உம்மை நம்பியிருக்கிறேன். இந்த வசனமும் 16:7 16:7 எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். இந்த ரெண்டு வசனத்தையும் இணைக்கும் போது ஆன்சரே கிடச்சிடுது. எப்படி ஆன்சர் கிடைக்குதுன்னா, தேவனே என்னை காப்பாற்றும் நம்ம தேவன்கிட்ட கேட்குறோம். உங்களை தான் நம்பி இருக்குன்னு சொல்லி விசுவாசத்தால் நம்ம சொல்லும் பொழுது அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்றத 16:7 லிங்க் பண்ணும்போது, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். அவர் உதவி எப்படி செய்கிறாரு, என்னை தேவன் எப்படி நம்மளை காப்பாற்றுறாருன்னா ஆலோசனை கொடுக்குறாரு. ஆலோசனைனா இங்கிலீஷில் வந்து கவுன்சில்னு சொல்லுது. இந்த ஐடியாவும் சொல்லலாம் இல்லையா. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். எனக்கு ஐடியா தந்த கர்த்தரை துதிப்பேன். ஐடியா தந்த கர்த்தரை எப்படி துதிப்பேன்? தேவன் என்னை காப்பாற்றும் நம்ம கேட்கும்பொழுது, அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கும்போது தேவன் நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு, ஐடியா கொடுக்குறாரு. ஐடியா எப்படி வேலை செய்யுன்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் பார்ப்போம். ஐ வில் பிளஸ் த லார்ட் ஹூ ஹியர் கிவன் மீ கவுன்சில். பொதுவாக கவுன்சிலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மன நோயினால் அவதிப்படுகின்ற நபர்களுக்கு கவுன்சிலர்னு சொல்லி அந்த வேர்டு அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. மனநோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கவுன்சிலிங் தருவாங்க. கவுன்சிலிங் என்றால் என்ன? ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு அவர்களுடைய பிரச்சனையை சொல்லும்பொழுது அவர்கள் வந்து அவர்களுக்கு மனதிற்கேற்ப அல்லது நியாயத்தையோ அல்லது பொறுமையாக அவர்களிடமே டைம் ஸ்பெண்ட் பண்ணி டீட்டெயிலாக அவங்கக்கிட்டேருந்து கேட்டு, லோனில் இருந்தால் அதுக்கு என்ன பதில், தற்கொலை எண்ணம் வருதுன்னா அப்போ எப்படி நீங்கள் வெளியே வரணும், இல்லை ஒரு லெவலுக்கு மேலே போயிடுச்சுன்னா அதுக்கு டேப்லெட் என்ன. ஸோ இது மாதிரியான கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் கவுன்சிலிங் பெறுவது வழக்கம். இது உலக நீதி. இதுக்கு எல்லா ஜாதியை சேர்ந்தவர், எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் இந்த ஒரு கருவியை பயன்படுத்தி கொள்வார்கள். இது கருவியில் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரின்னு வச்சுங்க, இந்த ஐடியாவை பயன்படுத்தி கொள்வார்கள். ஆனால் வேதத்தில் சொல்லக்கூடிய சங்கீதம் 16:7 பார்த்திங்கன்னா, ஐ வில் பிளஸ் த லார்ட் ஹூ ஹியர் மீ கவுன்சில். யூ வில் பிளஸ் த லார்ட் ஹூ ஹியர் கிவன் மீ கவுன்சில். உபதேசம் அளித்த கர்த்தருக்கு என்னுடைய ஆசீர்வாதங்களை இந்த வசனத்தில் வந்து தாவீது எப்படி சொல்கிறாங்கன்னா, உபதேசம் அளித்த கர்த்தர் என்பது வந்து தேவன் தாவீதுக்கு வாழ்க்கையில் எதை செய்ய வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் என்பதற்கான அறிவை வழிகாட்டுதலும் அளித்தவர் என்பதை குறிக்கிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, கர்த்தர் நமக்கு இப்போ அப்படி வேதத்துக்கு போயிடும். தேவன் என்னை காப்பாற்றும் நம்ம கேட்கும்போது கர்த்தர் நமக்கு எப்படி உதவி செய்கிறார் என்றால் ஐடியாவின் மூலியமாக காப்பாற்றுகிறார். உதாரணத்துக்கு, கடனில் மாட்டிக்கொண்ட ஒரு நபருக்கு தேவன் எப்படி கவுன்சில் தருகிறார்னா, அந்த கடனிலிருந்து என்னெல்லாம் பண்ணால் வெளியே வரலாம். இதுதான் கர்த்தருடைய பவர். இதை வந்து செல்ஃபிஷாகவும் கேவலமாகவும் நினைப்பாங்க. ஒருத்தர்கிட்ட போயிட்டு எனக்கு கடன் இருக்குது அடைக்கணும்னா, அவன் முதல்ல நம்மளை வந்து இவன் சரியான கடன்காரனாக இருப்பான், இவங்ககிட்ட 10 பைசா தேராதுன்றது தான் ஆப்போசிட் பர்சன் நினைக்கக்கூடிய சிலர் நினைப்பாங்க. நம்ம அவங்கக்கிட்ட போய் ஒரு கடனை பற்றி, பிரதர் எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம முதல்ல கேவலமாக பார்ப்பான். அடுத்து நம்மக்கிட்ட எப்படி கேட்பான், நம்மக்கிட்ட காசு கேட்டு போகிறானுன்ற ஒரு பயமும் அச்சமும் வரும். ஸோ அடுத்தவங்கக்கிட்ட சொல்கிறதுனால 10 பைசா பிரயோஜனம் கிடையாதுன்றதை இந்த வசனத்து மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணுன்றதுக்கான விளக்கம் தான் இந்த வசனம். அப்போ எப்படி தேவன் காப்பாற்றாருன்னா, தேவனை பற்றிய புரிதல் மூலியமாக தேவனை நம்ம புரிந்து கொள்வதன் மூலியமாக தேவன் கொடுக்குற ஐடியாவை பெற்றுக்கொள்கிறோம். தேவனை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே எப்படி வருகிறோம் என்றால், கர்த்தரை பற்றி அறிகிற அறிவு. கர்த்தரை பற்றிய அறிவு எப்படி வரும் என்றால், எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்களாக தள்ளிக்கொள்ள வேண்டும். யாரோ வந்து உங்களை ஒருத்தரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. வேதம் படிங்க, தேவனுடைய வார்த்தையை தியானிங்க, கேளுங்கன்னு ஒருத்தரும் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அது மாதிரியான சிச்சுவேஷனில் தான் தேவன் நம்மளை வைத்திருக்காங்க. நீங்கள் விசுவாசத்தாலே எடுத்து
அதை தியானிக்கக்கூடிய சூழ்நிலையிலே கர்த்தருடைய ஐடியாலஜி கவுன்சிலிங்கை பெற வேண்டும் என்றால் ஒரு ஒரு டாக்டர்கிட்ட கவுன்சிலிங் பண்ணால் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி ஃபீஸ் கட்டி அவர்கிட்ட போய் உக்காரும்போது அவர் டைப்ஸ் ஆஃப் த கவுன்சிலிங்கை ஏற்கனவே ஸ்டடீஸ் மூலிமா படித்து வச்சுருப்பார். நம்ம போயிட்டு பே பண்ணி அதை பெற்றுக்கொள்கிறோம். ஏற்கனவே தேவன் நமக்காக சிலுவில் அரித்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் உயிர்த்திருந்த தேவன் ஏற்கனவே நமக்காக கவுன்சிலிங் செய்து வைத்திருக்கின்ற பகுதி தான் வேதம். வேதத்தில் இலவசமாக பெறக்கூடிய ஒரு விஷயம்தான் ஃப்ரீ கவுன்சில்னு கூட சொல்லலாம். தேவன் நம்மளை காப்பாற்றுவது அவருடைய வசனத்தின் மூலியமாக ஞானத்தை பிறக்க வைக்கிறார். ஞானத்தை பிறக்க வைத்தவுடன் நமக்கு அவரை பற்றிய அறிவும் அவர் கொடுக்குற ஐடியாவும் நம்ம எடுத்துக்கொள்கிறோம். உதாரணத்துக்கு கவலை பற்றி என்ன சொல்லியிருக்கிறேன்? ஆகாயத்து பறவையை பாருங்கள், அவைகள் விதிக்கிறதும் இல்லை அரிக்கிறதும் இல்லை, அவைகளை தேவன் பிழைப்பூட்டுகிறார், நீங்கள் அவைகளோடு விசேஷித்தவர்கள், ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீர்கள். அப்போது நம்மளுக்கு கவலையாக இருக்கும்போது இந்த வசனத்தை நாம் நினைவு கூறுதல் வேண்டும். நினைவு கூறும்போது இந்த வசனம் தெரிஞ்சால் தானே நினைவு கூற முடியும். இப்போ கவலையாக இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் வருது, அப்பொழுது இந்த வசனத்தை உங்கள் இருதயத்தில் வைத்து சொல்ல வேண்டும், அதை தியானிக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் என்னை கவலைப்படாமல் இருக்க சொல்லியிருக்கிறார். ஆகாயத்து பறவையை பார்க்க சொல்லியிருக்கிறார். அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை, அது ஆஃபீஸ்க்கும் போகிறதில்ல, பயிரிடுவதும் இல்லை, ஆனால் அவைகளையே நான் பிழைப்பூட்டுகிறேன், நீங்கள் அவைகளோடு விசேஷித்தவர்கள்னு இது நம்ம இருதயத்தில் கவலையாக இருக்கும்போது சொல்கிறதுக்காக தான் அந்த வசனம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு தலைவலின்னா பேராசிட்டமால் போடணுன்றது இப்போ எல்லாருக்கும் ஆஃப்டர் கொரோனா எல்லாருக்கும் 99% ஒரு அறிவு வந்திருக்கும். அன்எஜுகேட்டட், அதை ரொம்ப படிக்காதவங்களுக்கு வாயில் வேணால் வராமல் இருக்கும், ஆனால் ஏதோ ஒரு மாத்திரைன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். எல்லாருக்கும் தலைவலி என்றால் பேராசிட்டமால் போட வேண்டும் என்ற அறிவு கொரோனா பிறகு அதிகமாக வந்துள்ளது. அப்போ என்னன்னா தெரிஞ்சுக்கிட்டவங்க பேராசிட்டமால் எடுப்பாங்க. கர்த்தரை பற்றிய எப்பொழுதும் வேதத்தில் தியானமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலேயே நாம் இருப்போமே ஆனால் கர்த்தரை பற்றிய அறிவு நமக்கு கிடைக்கும். அந்த கர்த்தரை பற்றிய அறிகிற அறிவு நமக்கு வரும் பொழுது மட்டும் நாம் கர்த்தரை பற்றிய அறிவு நம்மளுக்கு வரணும்னா எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கணும். எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பல விதமான சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்படி உருவாக்கும் பொழுது ஆலோசனை கர்த்தர், அது அருமையான ஒரு வேர்டு, எவராலையும் சேர முடியும். எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்தில் தாய் பிள்ளைகளுக்கோ பிள்ளை தாய்களுக்கோ அப்பா அம்மாவுக்கோ யாருக்கிட்ட என்ன சொன்னாலும் ஏதாவது ஒரு பார்ட்டு அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் தேவனுடைய ஆலோசனை என்பது, கவுன்சில் என்பது தேவனை பற்றி நாம் அறிகிற அறிவினால் பெற்றுக்கொள்ளக்கூடியது. அதனால தான் எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்க்கையை அதன்படி தள்ளிவிட வேண்டும். நம்ம ஒரு நாளைக்கு என்ன பண்ணுறோன்னு யோசித்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு யோசனை பண்ணி பார்த்தோன்னா எந்த இடத்துலையுமே தேவனை பற்றி நினைப்பதுக்கு சாத்தியக்கூறே இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நானும் அப்படிலாம் இருந்திருக்கிறேன். சண்டே மட்டும் சர்ச்சுன்ற ஒரு நினைவு வரும். அப்படி இருந்திருக்கிறேன். இப்போ ஐ வில் ட்ரை டு இன் பைபிள் வேர்ட்ஸில் நான் போவதற்கான எப்போதும் நேரம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நான் அப்படி போவேன். ஐடியாவை பெற்றுக்கொள்வது எப்படி? நமக்கு வரும் பிரச்சனைகளை தேவனிடத்திலிருந்து ஐடியாவை பெற்றுக்கொள்வதற்கு தேவனை நாம் நாட வேண்டும். தேவனை எப்படி நாட வேண்டும்? பிரசங்கங்கள் மூலியமாக நாட வேண்டும். வார்த்தைகளை சொல்லி பார்க்குவதற்கு நாட வேண்டும். கஷ்டம் வரும்பொழுது நம் வாயால் ஆகாயத்து பறவையை பாருங்கள், அவைகள் விதைக்கிறது அப்படின்ற வேர்டை நம்ம சொல்லி நம்ம கஷ்டமாக தோணும் போதெல்லாம் ஆகாயத்து பறவையை பாருங்கள், அவைகள் விதைக்கிறதில்ல, அதுக்கு தான் அவைகள் வேகப்பட்டிருக்கிறார், அவைகளோட விசேஷித்திருக்கார். நம்ம அவர்களோட விசேஷத்தில் நான் வேறு சொல்லுது. அதனால் ஒன்று குறித்து நம்ம கவலைப்படக்கூடாதுன்னு கவுன்சிலிங், கர்த்தருடைய கவுன்சிலிங்கை நாம் இருதயத்திலே வைத்து அந்த வசனத்தை தவிர வேறு எதுவுமே சொல்லக்கூடாது. ஃபோன் பண்ணி ஃப்ரெண்டுக்கு இது மாதிரி ஆகிடுச்சுரா, அப்புறம்
தங்கச்சிக்கிட்ட இது மாதிரி ஆயிடுச்சு, அண்ணன்கிட்ட இது மாதிரி ஆயிடுச்சு, அப்பா கிட்ட இது மாதிரி எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுறது. ஏதோ ஒரு கவுன்சில் பெறலாம். இது இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்ன பண்ணோன்னா முக்கியமான ஒரு நபருக்கு தெரியப்படுத்திட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டியிருக்கேன். கடவுள் அப்படி சொல்லலாமே தவிர, காலையில் 10 மணிக்கு ஃபோன் ஆரம்பித்து ராத்திரி 10 மணி வரைக்கும். ஏன்னா இப்போ எல்லாமே ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை பே பண்ணால் அன்லிமிட்டெட் ஃப்ரீன்றதுனால பேசும் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இவனை சார்ந்த எல்லாருக்கும், வீட்டு ஓனரு இல்லைன்னா ஸ்டாஃபு இல்லை ஓனர் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இவன் இந்த கஷ்டத்தில் இருக்கான்ட்டு. ஆனால் அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வரக்கூடிய சூழ்நிலை, அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வரணும்னா தேவனால் மட்டும்தான் முடியுன்றதை விட்டுட்டு தேவனுடைய வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்கும்பொழுது அவர் கொடுக்கக்கூடிய ஞானத்தை பெற்று அந்த கஷ்டத்துலேருந்து நாம் வெளியே வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்கி அதிலிருந்து நாம் ஜெயித்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஒரு தேவன் தருவார். அதை விட்டுட்டு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறதுனால ₹1 கூட பிரயோஜனம் கிடையாது. ஒன்று நடக்கும், கேவலமாக நினைப்பான். இன்னொன்று உங்ககிட்ட தள்ளி ஓடி போயிடுவான். இதை தான் நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் பெற்றுக்கொண்ட விஷயம். நீங்கள் எல்லா கவலையும் இருந்து அவங்ககிட்ட நல்லபடியாக பேசினா ஒரு வேளை உங்களோட பழகுவதற்கான சூழ்நிலை இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இல்லை. ஒரு குறையை போய் சொல்லும்போது ஐயோன்னு சொல்லுவானே தவிர, அடுத்து நம்மக்கிட்ட நம்ம தலையில் இந்த எல்லா பிரச்சனையும் பணத்தில் தானே முடியும். இப்போது அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டுக்கிறாங்கன்னா அங்கே பணம் தேவைப்படும். வேலை இல்லை அப்படின்னா அப்போ பணம் தேவைப்படும், கொடுங்கன்னு அர்த்தம். பணம் டைட்டாக இருக்குன்னா அப்போ பணம் தேவைப்படும். அதிகமாக லோன் ஆகிடுச்சுன்னா அப்போ பணம் தேவைப்படும். இந்த மாதிரி பணம் எல்லா பிரச்சனையுடைய அந்த பிரச்சனையுடைய ஃபைனலைசேஷன் அமௌண்ட்டில் தான் நிற்கும். அதனால் எல்லோரும் நம்ம பிரச்சனைகளை மனிதர்களிடையே இல்லை நண்பர்களிடையே பெற்ற தாய் தகப்பன் அல்லது கூட பிறந்த சகோதரிகள், பக்கத்து வீடு, எதிர் வீடு, கூட ஒர்க் பண்ணுறோம், யாருக்கு சொன்னாலும் எனக்கு தெரிஞ்சு உங்களை அவாய்ட் பண்ணுவதற்கு தான் நினைப்பாங்க. நான் அப்படி தான் நினச்சிருக்காங்க. அவ்வளோதான். ஒருத்தரை ஒம்போடு நல்லா பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை, அப்படியா அவனுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு யாராவது சொல்வாரே, ஆனால் நீங்கள் வைத்திருக்கிற ஏதோ ஒரு பொருள் மீது அவர்களுக்கு நாட்டம் இருக்கும். அந்த பொருளை நீங்கள் விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருவீங்களான்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்களை நான் சந்தித்திருக்கிறேன். Why don't you sell your vehicle? Why don't you sell your house? Why don't you sell your இடம் அப்படின்னு சொல்லி அப்போது நான் வேணால் அதை வாங்கிக்கிட்டோமான்ற மாதிரி தான் வந்திருக்காங்களே தவிர, அந்த பிரச்சனையிலிருந்து காண முடிவை அவர்கள் சொல்வது என்னிடமிருந்து பறிப்பதற்காகவும் நடந்திருக்கிறது. எனவே கவுன்சிலிங்கை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு வேத வார்த்தையை தியானிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி கொள்வீர்களே, ஆனால் உங்களுக்கு எந்த சூழ்நிலையிலையும் யார் உங்களை கைவிட்டாலும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். பல விதமான ஐடியாக்களை, ஞானத்தை 16:7 ஆலோசனை தரக்கூடிய கர்த்தரானது உங்களுடைய எல்லா சூழ்நிலையிலிருந்து உங்களை எல்லா கெட்ட காரியங்களிலிருந்தும் உங்களை விடுவிக்கக்கூடிய ஆலோசனையை தரக்கூடிய தேவன் உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு பர்சன் தான் உங்களுடைய குறைகளை உங்களுடைய குறைகளை தீர்க்கக்கூடிய வல்லமை படைத்த ஒரே ஒரு பர்சன், ஒரே ஒரு நபர், ஒரே ஒரு ஆண்டவர், ஒரே ஒரு தேவன் இருக்கிறாரே. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஆலோசனையை பெற்றுக்கொள்வதில் பிரச்சனைகள் வந்தால் தான் தேவனிடத்தில் போகணும் என்கின்ற தவறான எண்ணத்தை தூக்கி குப்பையில் போட்டுட்டு எப்பொழுதும் வேதத்தில் தியானமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை உங்கள் லைஃப்பை அமைத்து கொள்வீர்களே, ஆனால் தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை உணரக்கூடிய ஒரு சூழ்நிலையும், எந்த பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து எப்படி மீள்வது என்கின்ற ஆலோசனையும் நீங்கள் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வீங்க.
அதுதான் வேத புஸ்தகத்தினுடைய அருமையான ஒரு வார்த்தைகள். வேதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனங்களும் நாம் ஒவ்வொரு இடத்திற்கு சென்றடைவதற்கான ஒரு கூகுள் மேப்பை போல் நம்ம பார்க்க வேண்டும். கூகுள் மேப்பில் எடுத்து நீங்கள் உக்காந்து இருக்கிற இடத்துக்கு சென்னைக்கு போட்டிங்கன்னா, ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்கு போட்டிங்க அப்படின்னா அந்த பிளேஸு அந்த இடத்துலேருந்து இப்போலாம் கூகுள் பேயில் வந்து கூகுள் மேப்பில் வந்து 162 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியோடு காமிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதுக்கப்புறம் இப்படி திருப்பிங்கன்னா கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம் அந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு ஏரியாவை நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டும் என்றாலும் அதிலே போய் நீங்கள் அந்த ஏரியா பேரை டைப் பண்ணும்போது உங்களுக்கு வழி, டைமிங்கு, டோல்லாம் கூட இப்போ வருது. இந்த பக்கம் போனீங்கன்னா நான் முந்தானத்தை பார்த்தேன். இங்கேருந்து கரூருக்கு போனோன்னா ஆம்பூர், வாணியம்பாடி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், கரூர் அப்படி ஒரு ரூட்டு. அதில் 315 ரூபா டோலு. அதே வந்து இப்படி கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி அந்த பெல்ட்டில் போனீங்கன்னா 410 ரூபா டோலு. இதில் வந்து 7.5 மணி நேரம், அதில் 5.5 மணி நேரம். இவ்வளோ டீட்டெயிலாக ஒரு கூகுள் மேப் இருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை இதை விட டீட்டெயிலாக இருக்கும். அதுதான் எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்க வேண்டும். எப்போதும் வேதத்தில் தியானமாக இருந்தால் this all are the instruction you are received in a free of cost. வேதத்திலிருந்து நீங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஞானமானது, வழியானது முற்றிலும் இலவசம், நேர்மையான வழி. அந்த வழியில் ஒரு கன்ஃபியூஷனும் இருக்காது, கிளியராக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றாக நீங்கள் தேவனிடத்திலிருந்தே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் வேத வசனத்தை தியானிப்பதை தவிர வேறு எதுவுமே இருக்காது. உங்களுடைய கல்யாணம் ஆகாமல் இருக்கிறீங்களா? தேவன் உங்களுக்கு கல்யாணம் பண்ணுவதற்கு ஒரு பெண்ணை தருவார் அப்படின்றது எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அந்த பெண் உங்களுக்கு கிடைக்காமல் இருப்பதே கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இப்பொழுது உங்களுக்கு கொடுத்தா அது ஏதாவது ப்ராப்ளம் வரும்ன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை நீங்கள் என்ன வேண்டும். இப்போது எனக்கு தேவன் தராமல் இருக்கிறாரு, எனக்கு லேட் ஆகுது மேரேஜு, மாப்பிள்ளையோ இல்லை பொண்ணோ கிடைக்காம ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த நபருக்கு வந்து தேவனிடத்தில் எனக்கு பதில் வரும் என்கின்ற விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு 4 ஆப்ஷன், பெண்ணுக்கு மாப்பிள்ளையோ இல்லை மாப்பிள்ளைக்கு பெண்ணோ வரும்போது ஒரு 5 ஆப்ஷன் வரும். 5 பேர் வந்து இப்போது உங்களை திருமணம் செய்வதற்கு கரெக்டான ஒரு பேரன்ற மாதிரி வந்து நிற்கும் ஃபைனலாக. அந்த 5ல் நீங்கள் ஒன்று பிக்கப் பண்ணுறீங்க பாருங்கள், அங்கே தான் ஞானம் வேலை செய்யும். அதில் மிஸ் பண்ணி ஏதாவது மொக்க பீஸை செலக்ட் பண்ணிங்கன்னா வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு தினமும் தோல்விகளை சந்திக்க நேரிடும். ஸோ சில டிசிஷன்ஸ்லாம் கர்த்தர் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்றது அந்த முடிவினுடைய பின்வளை. 5 மாப்பிள்ளை வருது ஒரு பெண்ணுக்கு, இல்லை ஒரு ஆணுக்கு ஒரு 5 பெண் வருதுன்னு வச்சுக்கோங்க. ரெடியாக இருக்குது. ஒரு புரோக்கர் கொடுத்தாரோ இல்லை மேரேஜ் அசோசியேஷனில் கொடுத்தாங்களோ இல்லை தெரிஞ்சவங்க இப்போ அத்தை பொண்ணு ஒன்று, கூட படிக்கிற பொண்ணு ஒன்று அப்படின்னு ஒரு பல வகையான பெண்கள், பல வகையான ஆண்கள் உங்கள் பார்வைக்கு ஃபைனலைஸ்டு பண்ணி வந்து உங்கள் டேபிள் மேலே இருக்குது. இப்போ வாட்ஸ்அப்பில் எல்லாம் போட்டுடுறாங்க. அந்த வாட்ஸ்அப்லேருந்து நீங்கள் பிக் பண்ணக்கூடிய அந்த நபரால் உங்கள் வாழ்க்கையே அமைஞ்சிருக்குது. எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்கள். நீங்கள் பிக் பண்ணுற அந்த பர்சன், நீங்கள் 5 பேரில் யாரை செலக்ட் பண்ணாலும் அவங்க ஒத்துக்குவாங்க. இட்ஸ் ஆல் இந்த கேம்ன்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து இம்மிடியட்டாக மேரேஜ் தான். ABCDEF நீங்கள் ஈயை செலக்ட் பண்ணிங்கன்னா நபர் வந்து உங்களுக்கு திருமணம் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி திருமணம் செய்துடுவாங்க. F ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா F வந்து அந்த பர்சனை நீங்கள் கல்யாணம் பண்ணக்கூடிய
ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுறீங்க. ஸோ நீங்கள் பிக் பண்ணக்கூடிய அந்த அந்த நபரானது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பார்த்துங்க. நீங்கள் அந்த நபரை நீங்கள் ராங்காக பிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டைவர்ஸில் போய் உங்கள் லைஃப் முடிஞ்சு திருப்பி நீங்கள் 2ஆம் கல்யாணம் பண்ணி அது அசிங்கமாகி அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அது எவ்வளோ பெரிய இரிட்டேட்டிங் ஆகி ஐயோ நினச்சாவே ஒரு ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. ஒரு காரை ராங்காக கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு ஒரு 1,00,000 ரூபா தள்ளி அந்த காரை தள்ளி விட்டுடலாம். ஒரு மொபைல் ஃபோனை ராங்காக செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து சேல் பண்ணி நீங்கள் வந்து தள்ளி விட்டுடலாம். ஸோ ஒரு காரு, ஒரு ஃபோனு, ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு ஷூ, வீடு கூட இதெல்லாம் ஈஸிலி சேஞ்ச் பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய அந்த மாப்பிள்ளையானது எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் உங்கள் லைஃப்பை எடுத்துகிட்டு போய் நிற்குன்றது நினச்சி கூட பார்க்க முடியாது. வெரி குட் பர்சனை நீங்கள் அந்த 5ல் 1 மிஸ் பண்ணிட்டீங்க. அந்த 5ம் உங்களுக்கு யார் அந்த மாப்பிள்ளை, யார் அந்த பொண்ணுன்றது உங்கள் லைஃப்பையே தீர்மானிக்க போகின்ற ஆலோசனை. அந்த லைஃப்பையே தீர்மானிக்கக்கூடிய அந்த ஆலோசனையை நீங்கள் சற்று ஸ்லிப் ஆச்சுன்னா அதில் ஏதோ அந்த 5ல் யாரோ ஒருத்தர் பெஸ்ட்டாக இருப்பாங்க. அந்த பெஸ்ட்டை நீங்கள் பிக் பண்ணி ஆகணும். அதற்கு நீங்கள் அனலைஸ் பண்ணி அவங்க என்ன ஏது எல்லாத்தையும் பண்ணுவீங்க. அதில் எவனா ஒரு டூப்ளிகேட்டு ஆன ஒரு அப்டேட் பண்ணியிருந்தானா அவனை போய் நீங்கள் பிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை என்ன ஆகும் யோசனை பண்ணி. நீங்கள் டைவர்ஸ் பண்ணிட்டு செகண்ட் மேரேஜ் பண்ணுறது ஆல் இந்த கேம். அது அது வேறு வழி இல்லை ஆயிடுச்சுன்னா அது அப்படி தான் பண்ண போகிறீங்க. அதை பற்றி நம்ம பேசலை. ஆனால் பிக் பண்ணுறதுக்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இங்கே தான் வந்து கவுன்சிலிங் எவ்வளோ இம்பார்ட்டன்றதை நம்ம நினச்சி பார்த்தோன்னா சில விஷயங்கள்லாம் சேஞ்சே பண்ண முடியல. அப்படியே பக்குன்னும் நான் அவரை எடுத்திருந்தா இவரை எடுத்திருந்தா ஒருவேளை இப்படியா இருக்குமா, நம்ம இவனை நம்பி எடுத்துட்டோமே, அந்த மாப்பிள்ளை எடுத்திருந்தாலும் மண்டை காஞ்சி அது பிரச்சனை வரும்போது சொல்கிறேன். இல்லை உங்கள் கண்ணு முன்னாடியே ஒருத்தரை பிக் பண்ணாமல் விட்டுட்டு வேறு ஒருத்தரை பிக் பண்ணுறீங்க, நல்லா இருக்கீங்க. திடீர்னு ஒரு நாள் அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகிடுறாரு. நீங்கள் மிஸ் பண்ண நபர்னு வச்சுங்க. இந்த நபரை வந்து நான் அவாய்ட் பண்ணியிருக்கேன், அவர் இன்றைக்கி சீஃப் மினிஸ்டர், அவர் இப்போ பிஎம்னு வைங்களேன். நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு சிஎம் பொண்டாட்டின்ற இல்லை சிஎம் புருஷனுன்ற ஒரு விஷயத்தையே நீங்கள் மிஸ் பண்ணிப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நிறைய விஷயங்களை நீங்கள் முக்கியமான டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே உங்களுடைய வாழ்க்கை அமையும். அந்த மாதிரி அமையக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் பிக் பண்ணக்கூடிய விஷயமானது தேவனுடைய உதவி உங்களுக்கு தேவைப்படும். நீங்கள் சாதாரணமாக ஒருத்தர் வந்து ஒரு கவுன்சிலராக இருக்கிறாரு, ஒரு டாக்டரு, ஒரு வக்கீல், ஏதோ ஒன்றுன்னு வச்சுங்க. நீங்கள் டாக்டர் செலக்ட் பண்ணிடுறீங்க. ஏன்னா இப்போ அந்த 5 மாப்பிள்ளையில் டாக்டர் இஸ் வெரி பெஸ்ட்டுன்னு வச்சுங்க. நீங்கள் கவுன்சிலராக ஒருத்தர் ரிஜெக்ட் பண்ணிங்க பாருங்கள், அவர் சிஎம் ஆகிடுறாரு. ஸோ அப்போது சிஎம் ஒய்ஃபாவோ ஹஸ்பண்டாவோ வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தவறப்படுகிறது இல்லை. அப்போது அந்த இடத்துல என்ன வேலை செய்யுது? கர்த்தருடைய கவுன்சிலிங், கர்த்தருடைய ஆலோசனை என்கின்ற அந்த 16:7 ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் அங்கே டிக்ளேர் பண்ணிடுறான். ஏசப்பாவை நான் துதிப்பேன். ஏன்னா எவ்ரி மூமெண்ட் எனக்கு வந்து நல்ல வாழ்க்கையை, நிறைய விஷயங்களை எனக்கு கற்றுக்கொண்டு ஞானத்தின் மூலியமாக என்னை வாழ வைத்து கொண்டிருக்கின்ற தேவன். ரொம்ப அருமையான அந்த வசனத்தின் மூலியமாக கர்த்தரை பற்றி நம்ம ரொம்ப பக்காவாக தெரிஞ்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதனால் இப்போ நீங்கள் இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, உங்களுடைய ஒரு ஆலோசனை, நீங்கள் எடுக்கின்ற ஒரு முடிவு உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு சின்ன பின்னமாக்கிடும். அதனால் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு சின்ன முடிவு அது பிடிக்கலன்னா மாற்றிக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு ஊருக்கு கிளம்புறீங்க ட்ரெயினில்,
அன்றைக்கி ஏதோ ஒரு காரணத்தினால அந்த ஊருக்கு போக முடியாமல் தேவன் பண்ணுறாருன்னு வச்சுங்க. நீங்கள் வீட்டிலே இருக்கிறீங்க. 11 மணிக்கு நீங்கள் 2 மணி ட்ரெயின் ஏறணும். அன்றைக்கி ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுக்கு தேவன் வந்து ஒரு ஆலோசனை கொடுத்து நிற்க வச்சுறாரு. அந்த 2 மணிக்கு கிளம்புன ஃப்ளைட்டோ ட்ரெயினோ ஏதோ ஒன்று, அதில் ட்ராவல் பண்ணவங்க ஒருத்தர் கூட உயிரோடு இல்லை. நீங்களும் போகல, நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க. அந்த மாதிரி முக்கியமான நேரத்தில் நீங்கள் அப்போதைக்கு நீங்கள் லாஸ் மாதிரி தெரியும் சிலதெல்லாம். நான் ஆண்டவரே இப்படி என்னை ட்ரெயின் மிஸ் பண்ண வச்சிட்டிங்களேன்னு நீங்கள் தேவனை சபிக்க கூட நேரிடும். ஆனால் அதனுடைய அதனுடைய அவுட்புட் வரும்போது தான் உங்களுக்கு தெரியும். சில அவுட்புட்டுக்கெல்லாம் உங்களுக்கு இது ட்ரெயின் ஆக்சிடெண்ட் எல்லோரும் இறந்துட்டாங்க, அதனால் நீங்கள் போகல, உங்கள் உயிர் காப்பாற்றப்பட்டதுன்னு நம்ம வெளிப்படையாக சொல்லிட முடியும். ஆனால் சில விஷயங்களை உங்களால் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கான சிச்சுவேஷனே உங்களுக்கு வரும். அது வெளியிலே தெரியாது. அதனால் ஏற்படக்கூடிய தோல்வி உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் கூட பண்ண முடியாமல் இருக்கலாம். உங்களுக்கு அதை புரிஞ்சிக்கவே முடியாது. நீங்கள் அந்த தோல்வியிலேருந்து வெளியே வந்துட்டுருப்பீங்க, ஆனால் அந்த தோல்வி உங்களை வந்து சேர்ந்துருக்காது, அதை புரிஞ்சிக்கவே முடியாது. அப்போது அந்த மாதிரியான ஆலோசனைகளை தேவனால் மட்டும்தான் தர முடியும். வேறு யாரும் நம்பி நீங்கள் அவங்கக்கிட்ட உங்கள் பிரச்சனையை சொல்வீங்கன்னா, வேணால் இப்போ ஒரு பிரச்சனைனாலும் நான் மாட்டிக்கினா அதனால் நாளைக்கு வேலைக்கு வரல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரொசீஜர் வேணால் சொல்லாமே தவிர, ப்ராசஸ் டிஸ்டர்பாக இருந்தால் சொல்லாமே தவிர, லீவ் லெட்டர் கொடுக்குறது அந்த மாதிரி பண்ணமே தவிர, உங்களுடைய பிரச்சனைக்கு முடிவு சொல்வதற்கு இன்னும் யாரும் பிறக்கவில்லை, இனியும் பிறக்க மாட்டாங்க. மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த தேவனை தவிர வேறு எவரையும் நீங்கள் நம்புவீர்களே ஆனால் அவர்களிடத்தில் உங்களுக்கு ஆலோசனை வராது, அவர்களிடத்தில் உங்களுக்கு கேவலம் வரும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கேவலமாக ஆயிடுவீங்க. அவங்கள நம்பி நீங்கள் எல்லா கஷ்டத்தையும் நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி தீர்த்துட்டேன், அவன் வந்து சுத்தமாக உங்கள் ஃபோனை எடுக்காமல் வேணால் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை உங்களை தள்ளி அதற்குள்ளே நீங்கள் போய் உக்காந்து அதனுடைய வேலைகளை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் நீங்களே ஜெயிப்பீர்கள். கர்த்தர் தான் உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும். அது சின்ன வேலையாக இருந்தாலும் சரி, பென்சில் வாங்குகிற வேலையாக இருந்தாலும் சரி, வேர்ல்டு லார்ஜஸ்ட் டவர் வாங்கிறதா இருந்தாலும் சரி, கர்த்தரை நம்பினோர் கைவிடப்படார். அவர் கொடுக்கிற ஐடியாவால் உங்கள் வாழ்க்கை மென்மையாக மேலும் மேலும் உயரும். கர்த்தர் கொடுக்குற ஐடியானால உங்களுக்கு மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரமும் அவரை தியானிப்பது கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் தள்ளப்படுவீங்க. உங்கள் வாழ்க்கை நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு உயரும். இதில் துளி கூட சந்தேகமில்லை. நிறைய தேவனால் அன்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிறைய சகோதரர்களிடத்தில் நீங்கள் உரையாடுவீர்களே ஆனால் நீங்கள் தேவனிடத்திலிருந்து தேவன் அவர்களுக்கும் எப்படி செய்தார், நீங்கள் எப்படி வந்து உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற இந்த வசனம் ரொம்ப அருமையாக சங்கீதம் 16:7 எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். ஏன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு ஐடியானால அந்த பிரச்சனையிலேருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம். அதுதான் ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பியிருக்கிறேன். காப்பாற்றிட்டாருன்றது தான் எனக்கு ஆலோசனை தந்த துதிப்பேன். காலங்களிலும் என் உள்ளந்தரியங்களும் என்னை உணர்த்தும். அவ்வளோ அருமையான கர்த்தருடைய ஆலோசனையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் பண்ண வேண்டிய முதல் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கக்கூடிய தருணத்தை நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதே மிக மிக முக்கியமான ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். தேவனே என்னை காப்பாற்றும், உம்மையே நம்பியிருக்கிறேன். தேவனே என்னை காப்பாற்றும்,
உம்மையே நம்பியிருக்கிறேன். Preserve me. Oh God, for in thee do I put my trust. For in thee do I put my trust. Preserve me. Oh God. Oh, 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 oh. கர்த்தரின் சுதந்திரமும் கர்த்தரின் பாத்திரத்தின் பங்குமானவர் என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். தேவரீர் காப்பாற்றுகிறீர். The Lord is the portion of mine, inheritance and of wake up. Thou maintainest my life. Thou maintainest my life. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. ஆமே 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 ஆமே. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் துதிப்பேன் துதிப்பேன். எல்லா காலங்களிலும் என் உள்ளந்தீரியங்கள் என்னை உணர்த்தும் உணர்த்தும் உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. 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 தேவனே என்னை காப்பாற்றும்.